வணக்கம். நான் உங்கள் சார்லதா ராஜ்கோபால். நம்ம என்ன பேசிட்டு இருந்தோம்னா, கல்யாணம் பண்ணிக்காத இருந்தா நிறையா பேர் இப்போ இன்னைக்கு இருக்கிறதுனால என்ன பின்னாடி என்ன பிரச்சனைகள் வரும்னு யோசிச்சுட்டு இருந்தோம் இல்லையா? இப்போ அந்த இனமே அழிஞ்சு போயிடும். உண்மையான வம்சங்கள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இப்பயே ஒன்று இருக்குது. அவளுக்கே இப்போ அத்தை அதாவது எப்படி ரிலேஷன்ஷிப்பு, மாமா, அத்தை, பெரியப்பா, பெரியம்மா, சித்தி, சித்தப்பா, அந்த ரிலேஷன்ஸ் எல்லாமே இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அம்மா வழியிலையும் அம்மாவும் ஒரே பொண்ணாக இருப்பா, அப்பாவும் ஒரே பையனாக இருப்பான்னா அவளுக்கு வேறு எந்த ரிலேட்டிவ்ஸுமே அடுத்து இருக்கிற குழந்தைகளுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. அவளும் ஒரே குழந்தைய பெற்றுனாள்னா அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு யார் ரிலேட்டிவ்ஸ் இருப்பா? ஒன்று இதில் ஒரு 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 ஃபங்க்ஷன்னா ஒரு இதுன்னா ஒரு கசின்ஸ் கூடி இருந்து ஒரு விஷயம் நான் இந்த நேரத்தில் டக்குன்னு எனக்கு தோன்றுறது என்னன்னு கேட்டால், நம்ம என்னதான் ஃபேஷனாக இருக்கும், இதுவாக இருக்கும், ஈவன் நம்ம இது நான் சமூகத்தில் இப்போ அடிக்கடி பார்த்துட்டு இருக்கேன். இன்டர்காஸ்ட் மேரேஜே பண்ணிட்டா கூட, வேறு என்னவே பண்ணிட்டா கூட, நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளோட இதெல்லாம் வச்சு அந்த மாதிரி விசேஷங்கள்லாம் கொண்டாடி உறவுக்காரால கூப்பிட்டு மாலை மாற்றி ஊஞ்சல் போட்டுன்னு கல்யாணம் பண்ணிக்கிறோம். அது நம்மளோட இதெல்லாம் வேணும்னு ஆசை இருக்குது எல்லாருக்கும், அந்த விதத்தில் பண்ணிக்கணும்னு ஆசை இருக்குது. இது சமூகத்தில் பெரிய பிரச்சனை. நான் அது நான் யாரையும் ப்ளேம் பண்ணி பேசலை. இது ஒரு இடத்துல நடக்கலை, எல்லார் வீட்லேயும் இருக்குது இன்றைக்கி. இது எல்லார் வீட்லேயும் வந்துடுத்து, எல்லார் வீட்லேயும் வரப்போகிறது. ஆனால் இதுக்கு என்ன தான் தீர்வுன்னு நான் யோசிக்கிறேன். இப்படி இருக்கிறச்சே நம்ம ஏன் உறவுக்காரளே வேண்டாம்னு நினைக்கிறோம். அப்போ நம்ம அந்த உறவுக்காரெல்லாம் பந்துக்கள் இருந்து அந்த கல்யாணம் பண்ணினாதானே நடக்கிறது, நல்லா இருக்குது. அப்போ ஒரு குழந்தை இருந்தால் அவளுக்கு எங்கேருந்து உறவுக்காராக இருப்பா? இப்பயே யாரும் கசன்ஸே யாருக்கும் தெரியறதில்ல. யாருக்கு யார் கசன்கிறதே நிறையா அடுத்த தலைமுறைகள்லாம் யாருக்குமே தெரியல. நம்ம சின்ன குழந்தைகளாக இருக்கிறச்சே முன்னாடிலாம் எல்லா ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கும் லீவு நாளைக்கு போவோம். எல்லாருக்கும் மாமாவத்துக்கு லீவு விட்டால் 10 நாள் லீவு விட்டாள்னா எப்படி ஒரு 5-6 நாளான ஒரு மாமாவத்தில் போய் தங்கிட்டு வருதுங்கிறது வழக்கம் இருந்தது, ஒரு அத்தையாத்தில் போய் தங்கிட்டு வருதுங்கிறது வழக்கம் இருந்தது. குழந்தைகளுக்கு லீவுக்கு குழந்தைல ஏன்னா அந்த மாதிரி போய் வெளியிடங்களில் தங்கறச்சே அந்த சூழ்நிலைக்கும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கும் அக்கஸ்டம் பண்ணிக்கிறதுக்கும் அங்கே இருக்கிறவாளோட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ப்ளஸ் அண்ட் மைனஸை நம்ம அக்செப்டன்ஸ் அதோடு இருக்கிறதுக்கு அந்த மைண்டை கொண்டு வரத்துக்கு எல்லாத்துக்குமே. ஏன்னா அம்மா மாதிரி ஒரு அத்தை இருக்க மாட்டான், அன்பு இருப்பா, அதீத அன்பாக இருப்பான். ஆனால் சில விஷயங்கள்ல இவாளோட நேச்சர் வேறையாக இருக்கும், அவளோட ஒரு நேச்சராக இருக்கும். அதே மாமாவத்தில் பொறிச்சே மாமியோட நேச்சர் வேறு மாதிரி இருக்கும், அம்மாவோடது ஒன்று மாதிரி இருக்கும். எல்லாரும் பிரியமாக தான் இருப்பா, எல்லாரும் அவள் குழந்தையோட சேர்ந்து விளையாடுவோம், எல்லாம் தான் பண்ணுவோம். ஆனால் அந்த மாதிரி இன்னொரு இடத்துல இன்னொரு ஊரில் போய் இன்னொரு விஷயங்களை பேசுறச்சு, புது இடத்துக்கு போகிறச்சு, புது மனிதர்களை பழக்கிறதே, அங்கே இருக்கிற குழந்தையோட பேசுறச்சு, நிறையா விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதே, நிறைய நம்ம விஷயங்கள் நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு அதுக்கெல்லாம் தானே அப்போ வழக்கமாக இருந்தது. இப்போ ஒன்றுமே கிடையாது, யாரும் யாராத்துக்கு போகிறது இல்லை. என் பிள்ளை எந்த ஃபங்க்ஷனுக்கும் வரமாட்டான், லீவு போடக்கூடாது. இப்போ ஸ்கூல்ஸும் அப்படி இருக்குது, படிப்பு முக்கியம்தான், ஸ்கூல்ஸும் அந்த மாதிரி பண்ணிடுறது. நம்ம லீவே போடக்கூடாதுன்னு சொல்லிடுறா. ஸோ எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கும் எந்த குழந்தைகளும் வரதில்லை. அட்லீஸ்ட் ஈவினிங்கில் ஒரு ரிசப்ஷனுக்கு வரதுக்காகவான ஒரு கல்யாணங்களுக்கு பொறுத்தையான அந்த குழந்தைல அழிச்சுன்னு வந்தால் அவளோட பழக விட்டா அது மாதிரி பரவாயில்ல. எல்லாம் 8 வயசு 10 வயசுக்கு முன்னாடியே ஃபோனை வச்சுன்னு ஃபோனில் உட்காந்துக்கிறாளே வழிய இப்போ அவளுக்கு மனிதர்கள்ங்கிற விஷயமே தெரியல. அதுக்கு யார் காரணம்? நமக்கு சௌரியமாக இருக்குன்னு நம்மளும் விட்டுடுறோம். நம்மளே தான் காரணம், குழந்தைகள் காரணம் இல்லை. நமக்கு சௌரியமாக இருக்கு, அவள் பாட்டுக்கு அதில் இருந்தாலும் நம்மளை தொந்தரவு பண்ணாதான் இருந்துடுறான்னு நம்ம நினச்சிட்டு விடுறோம். செல்ஃபிஷ் மோட்டிவ். பட் அது அவளோட ஃப்யூச்சருக்கு அது கரெக்டாங்கிறது நம்ம யோசிக்கவே இல்லை. அது எந்த அளவுக்கு அது கரெக்டாக இருக்கும்னு எனக்கு தெரியல. இது என் மனசில் படுறது. ஒரு கால் நான் ஐ மே பி ராங், ஐ டோன்ட் நோ. ஏன்னா நான் ஒரு கால் இந்த மாதிரி விதமாக நான் யோசிக்கிறேனோ என்னமோ தெரியல. பட் ஓகே, அது சப்போஸ் ரைட்டாக இருந்தா அதில் ஒரு 2 பேருக்கு 4 பேருக்கு ஒரு அபிப்பிராயம் வரும் இல்லையா? யாராலும் 2 பேருக்கு 4 பேருக்கு இந்த விஷயங்கள் மாற்றி யோசிக்கலாம்னு தோணும் இல்லையா? அதுக்காக தான் இதை போடுறேன். தேங்க்யூ.